கர்த்தருடைய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய திருச்சபையில் பல வருடங்களுக்கு முன்பாக வயதான ஒரு டிரைவர் இருந்தார். அவர் ஒரு முறை என்னிடம் ஒரு காரியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டார். இந்த ஊரில் பெரிய நற்சாட்சி பெற்றதான ஒரு தொழில் அதிபர் அவருடைய பணிவு, தாழ்மை, பக்தியை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த தொழில் அதிபர் ஆலயத்தில் பெஞ்சுகள் இருந்தாலும் மிகவும் பணிவுடன் கீழே அமர்ந்து தனது அங்கு வஸ்திரத்தை மடியிலே மடித்து வைத்துவிட்டு மிகவும் தாழ்மையுடன் தேவனை தொழுது கொள்வாராம். அவருடைய தொழில் வளர்ந்து குடும்பமும் பெருகி இன்று 5வது தலைமுறையை கடந்து தொழிலிலும் கல்வியிலும் மற்றும் சமுதாய பணியிலும் கடவுள் பக்தியிலும் சிறந்து விளங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களுடைய இருதயத்தை அறிகிற தேவன். ஆண்டவரை, மனிதன் பார்க்கிற வண்ணமாக நீர் பார்க்கிறது இல்லை சுவாமி. ஆண்டவரை, நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படும் போது நீர் எங்களை உயர்த்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய சந்ததிகளையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிருபை தொடர்கிறபடியினாலே உமக்கு நன்றி. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் தாழ்மைப்படுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் சந்ததியோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். Like, subscribe, and share to spread the God's love.